மதுரை எம்பி தொகுதி யாருக்கு சீட்டு? மதுரை எம்பி தொகுதியில் மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்தி, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மேலூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது மதுரை பாராளுமன்ற தொகுதி. இதில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி ஆகிய முக்கிய வேட்பாளராக நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் திமுக, அதிமுக இடையே தான் கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையை பொறுத்தவரை தற்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திருப்பரங்குன்றம், மேலூர், மதுரை மேற்கு, உசிலம்பட்டி, திருமங்கலம் என அதிக தொகுதிகளை எடுத்திருந்தாலும் போன முறை திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் அடையாளம் காணும் பணி அதிமுகவில் தீவிரமடைஞ்சிருக்கு. ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்கள் வீதம் மாவட்ட செயலாளர்களிட லிஸ்ட்டு கேட்டிருக்கும் எடப்பாடி அதிலிருந்து ஒருவரை டிக் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட டாக்டர் சரவணன் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வருகின்றன. இவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஊக்கமளித்து வருகிறார். தன்னை வேட்பாளராக களமிறக்கினால் அகமுடையார் சமுதாய வாக்குகளை அள்ளுவதோடு 50 கோடி வரை செலவு செய்யவும் தயாராக இருப்பதாகவும், மேலும் தனது மருத்துவ பணியால் கட்டமைத்து வைத்திருக்கும் வாக்கு வங்கி தனக்கு கை கொடுக்கும் என்றும் கணக்கு சொல்லி வருகிறார் டாக்டர் சரவணன். மதுரையில் டாக்டர் சரவணன் போட்டியிட விருப்பம் காட்டும் நிலையில் கடந்த முறை மதுரையில் போட்டியிட்ட ராஜசத்தியன் இந்த முறை விருதுநகரில் போட்டியிட காய் நிறுத்தி வருகிறார். ஏனென்றால் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் 2 தொகுதியும் விருதுநகரில் வருகிறது. இதனால் விருதுநகரை குறிவைக்கிறார் ராஜசத்தியன். இதற்கு மத்தியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது தரப்பில் வேட்பாளராக தன் மருமகனை நிறுத்த காய் நிறுத்தி வருகிறார். உதயகுமாரின் தீவிர ஆதரவாளரும் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த சரவணன் களத்தில் இருக்கிறார். அந்த சமூகத்தில் 1 லட்சத்துக்கும் மேலே அந்த சௌராஷ்டிரா வாக்குகள் இருப்பதால் இதையே காரணமாக சொல்லி களத்தில் நிற்கிறார் சரவணன். தொகுதியில் நிலவும் பெயர், செல்வாக்கு, சமுதாய பலம், செலவுக்கு பணம் உள்ளிட்ட விவரங்களை ஆராய்ந்து அதிமுக வேட்பாளர் விரைவில் ஃபைனல் செய்ய திட்டமிட்டுள்ளது அதிமுக. திமுக கூட்டணி பொறுத்தவரை முதலில் அழகிரி மகன் துரை தயாநிதிக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டினார்கள். அதற்கான சூழல் இல்லாத பட்சத்தில் திமுகவில் இளைஞரணி சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அல்லது பிடிஆரை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு அவரை களத்தில் இறக்கலாம் என்று யோசனையில் உள்ளதாகவும் தெரிவிக்கிறது. முதல்வர் ஸ்டாலினின் நன்மதிப்பு பெற்ற கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் மறுபடியும் எம்பி வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக கூட்டணியில் ஓரணியில் ஓபிஎஸ், திணறின் அமமுக, தேமுதிக, தமாக கூட்டணியோடு களங்காண இருப்பதாக இருந்தால் பாஜக சார்பில் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி, இவர் நட்டா, நிர்மலா சீதாராமன் ஆதரவில் தனக்கு சீட்டு வேணும் என்று சொல்லி வருகிறார். ஆனாலும் மதுரை பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளராக உள்ள கதிரை நரசிங்க பெருமாள் கைகாட்டும் நபருக்கு தான் சீட்டு என்று பாஜகவில் ஒரு தரப்பினர் சொல்லி வருகிறார்கள். எனவே நரசிங்க பெருமாளை வைத்து மாவட்ட தலைவர் சுசீந்திரன் பாரதிய பார்வர்ட் பிளாக்கைச் சேர்ந்த திருமாரான்ஜிக்கு சீட்டு கேட்டு வருகிறார். தெலுங்கானா ஆளுநராக உள்ள தமிழிசை போன முறை தூத்துக்குடியில் நின்றபோது இந்த முறை விருதுநகரில் நிற்க பாஜக மேலிடம் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி அவர் விருதுநகரில் நின்றால் ஏற்கனவே விருதுநகரை குறிவைக்கும் பாஜக ராமசீனிவாசன் மீண்டும் மதுரைக்கு மாற்றப்படுவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு கலைவர்களுக்கு மத்தியில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரை மண் என்பதால் அதை மனதில் வைத்து அந்த கட்சியினர் மதுரையில் பிரேமலதாவை நிற்க வைக்க முயற்சிகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. அமமுக தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர்
மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். இதற்கான பலன் கூடிய விரைவில் அவர்களுக்கு கிட்டும் என்றும் அவர் ஆதரவாளர்கள் சந்தோஷத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.